உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹலீஃபாவா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தர்பாருக்கு ஒரு மனிதர் வராரு. நடுத்தர வயதை விட கொஞ்சம் அதிகமான வயதுடைய ஒரு மனிதர் வந்து ஹலீஃபாவா இருக்கக்கூடிய உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட தன்னுடைய குறையை முறையிடுறாரு. என்னன்னு சொன்னா, யா அமீருல் முஃமினீன், என்னுடைய மகன் என்னை அடிக்கின்றான், அடித்து துன்புறுத்துகின்றான், மிகவும் நோவினை செய்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் செய்யறாங்க. பொதுவாகவே உமர் ரலியல்லாஹு தஆலா நீதியில மிக மிக நேர்மையான மனிதர், அது எல்லாருக்கும் உலக அறிஞ்ச விஷயம். அப்ப அப்படி இருக்கும்போது ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்க இன்னொரு குணம், அதாவது தீனுக்கு மாற்றமான காரியங்கள் ஏதாவது செஞ்சா அதுக்கான குற்ற தண்டனைகளை நிறைவேற்ற, அந்த குற்ற பரிகாரத்துக்கு உண்டான தண்டனை நிறைவேற்றதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல பெற்றோர்களை உஃப்னு கூட சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கும் போது, இங்க ஒரு தந்தையை ஒரு மகன் போட்டு அடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு, நோவினை செய்யறான்னு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, கோபத்தின் உச்சிக்கே போயிடுறாங்க. போயிட்டு அந்த மகன் என்ன பண்ணாங்க, கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த மகன் என்ன பண்ணிட்டாங்க, மற்ற சகாபாக்கள் அந்த காவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் போய் அந்த மகனை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்த உடனேயும் உமர் ரலியல்லாஹு தஆலா கோப கனல் பொங்க அந்த வாலிபரத்துல கேள்வி கேட்கிறாங்க, உன்னுடைய தந்தையை நீ அடித்தாயா? கேட்ட உடனே அந்த வாலிபர் வந்து மிக நிதானமாக பதில் சொன்னாரு, யா அமீருல் முஃமினீன், என் தந்தையை அடித்தது உண்மைதான், ஆம். அதற்கு தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி உண்டு, அதற்கு தாங்கள் தான் விடை பகர வேண்டும்னு அந்த வாலிபர் சொல்றாரு உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட. சரி கேளுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த மகன் கேட்கிறாரு, ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் யாவைன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த வாலிபர் இந்த கேள்வி கேட்டோடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 3. முதலாவது சாலிகான தாயை தருவது, இரண்டாவது அழகிய அர்த்தமுள்ள பெயரை சூட்டுவது, மூன்றாவது குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது, ஓத தெரியாவிட்டால் கூலிக்கு ஆள் அமர்த்தியாவது ஓத கற்றுக் கொடுப்பது தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வாலிபர் சொல்றாரு, யா அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த 3ல் ஒன்றை கூட என் தகப்பனார் எனக்கு செய்யவில்லை, ஆகவே தான் நான் அடித்தேன்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உன் மீது குற்றமில்லை, நீ செல்லலாம்ட்டு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது, ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய மனிதர், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த 3 விஷயங்களை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையா இருக்கும்போது, அந்த முதலாவது தாயை சாலிகானவளா தரணும்னா, பிள்ளை பிறந்ததுக்கு பையன் பிறந்ததுக்கு சாலிகான தாயை தர முடியாது. அப்போ நமக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே, நம்ம நிக்கா முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா மனைவியாக, அந்த தேர்ந்தெடுக்கும் போதே சாலிகான பெண்ணை தேர்ந்தெடுக்குவது நம் மகனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையின் ஆரம்பமாக இருக்குது. இப்படிதான் மற்ற எல்லா விஷயங்களும் சகோதரர்களே.